ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே ஒரு சமையல் ஆர்டருக்காண்டி நம்ம மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எப்போயுமே வந்து மார்க்கெட்டில் நான் உள்ளே நுழைஞ்சோடனே இந்த கிரேட் இங்கே வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட தான் வாங்குவேன். இவங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் கம்மியாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கிலோவே 50 ரூபா தான். பீன்ஸ்லாம் கிலோ 40 ரூபா தான். கேரட்லாம் கிலோ வந்து 2 கிலோ வந்து 30 ரூபாயோ 40 ரூபாயோ வாங்கினேன். அடுத்து காய்கறி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எப்போயுமே கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்கும். பச்சை கத்திரிக்காய், கலர் கத்திரிக்காய் எல்லாமே அவங்ககிட்ட தான் வாங்குவேன். எல்லாரையும் காட்டிலும் இந்த 2 கடையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர்த்துக்கு குஸ்கா, தயிர் வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேங்காய் சால்னா மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே ஒரு சமையல் ஆர்டருக்காண்டி நம்ம மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எப்போயுமே வந்து மார்க்கெட்டில் நான் உள்ளே நுழைஞ்சோடனே இந்த கிரேட் இங்கே வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட தான் வாங்குவேன். இவங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் கம்மியாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கிலோவே 50 ரூபா தான். பீன்ஸ்லாம் கிலோ 40 ரூபா தான். கேரட்லாம் கிலோ வந்து 2 கிலோ வந்து 30 ரூபாயோ 40 ரூபாயோ வாங்கினேன். அடுத்து காய்கறி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எப்போயுமே கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்கும். பச்சை கத்திரிக்காய், கலர் கத்திரிக்காய் எல்லாமே அவங்ககிட்ட தான் வாங்குவேன். எல்லாரையும் காட்டிலும் இந்த 2 கடையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர்த்துக்கு குஸ்கா, தயிர் வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேங்காய் சால்னா மாதிரி